இது ஒரு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது ஒரு குருவணக்க கவி. இந்த ஒரு கவியை நம்ம டெய்லியும் காலையில் எந்திரிச்சோன்னே சொல்லணும். இந்த கவிகள் வந்து நீங்கள் டெய்லியும் அப்பப்போ இந்த கவிகள் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த கவிகள். சும்மா அப்படியே மனசில் முனமோகமுள்ள சில பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் இந்த கவி அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டா மட்டும் லைஃப் லாங் மனப்பாடமாக இருக்காது. சரிங்களா? நம்ம எத்தனையோ பாடல்கள் 1வது 2வது 3வதுலாம் 5வது 10வது படிக்கிறப்போலாம் திருக்குறள் பாடல்கள் எல்லாம் படித்து தான் வச்சோம். அங்கே இங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அருள் நேர்ந்ததுன்னு எல்லாம் கடகடன்னு ஒப்பிப்போம். பட்டு அதை நீங்கள் ரீகால் பண்ணாதான் உங்கள் மனசில் இருக்கும். நீராறும் கடல் உடுத்த ஜனகணமன உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா அது ஒரு வருஷம் படித்த பாட்டு இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக படித்த பாட்டு. இன்னமே பாடிட்டு இருக்கிறோம் அப்பப்போ. சரிங்களா? அப்போது அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில பாடல்கள் எப்போ ஞாபகத்தில் இருக்கும், பல வருஷமாக ஒரே பாட்டு. பட் இந்த பாடலெல்லாம் நம்ம வந்து ஒரு முறை படித்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் எழுதினாலும் அது உங்கள் மனசுலேருந்து மறையும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஒரு பாட்டு நீங்கள் படிச்சுட்டிங்களா, அந்த பாட்டு அந்த வாரம் முழுக்க சொல்கிறீங்களா, அடுத்த வாரம் 2வது பாட்டு வந்துடுச்சா, அப்போ அந்த 2வது பாட்டு படிக்கிறப்ப ஏதோ ஒரு நாள் இந்த 1வது வாரம் படித்த பாட்டை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஒரு முறை பண்ணால் போதும், ஒரு முறை 2 முறை பண்ணால் போதும். 3வது வாரம் ஒன்று படிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு 2 வாரம் படித்ததை ஒரு நாள் திங்கட்கிழமை ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒன்று ஞாபகப்படுத்தி பார்க்கணும், சொல்லி பார்க்கணும். சும்மா இருக்கிறப்ப சொல்லி பார்க்கணும். சும்மா மனசில் பாடுறது தான், எங்கேயாச்சும் போகிறப்ப வர்றப்பெல்லாம் அதை நினச்சி பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படியே ஒவ்வொரு வாரம் வர்றப்ப அந்த பழசை ஒவ்வொரு தடவையாவது ரிப்பீட் பண்ணிடணும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அதை உங்கள் மனசில் கொண்டு வந்துட்டு போயிடணும். அப்போ தான் அந்த பாட்டெல்லாம் உங்கள் மனதில் ஆழமாக நிலை பெறும். சரிங்களா? சரி, அந்த விதத்தில் இந்த பாடல்கள் நம்மை ஞானியாக்கக்கூடிய பாடல்கள், நம்ம அறிவுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய பாடல்கள், நமக்கு உடல் ஆரோக்கியத்தை மன அமைதியை கொடுக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலில் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாட்டு. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து, இந்த வார்த்தை ஒவ்வொன்றுமே, அதாவது மகரிஷி எழுதுகிற பாடல்களில் நம்ம ஒரு வார்த்தை கூட மாற்றி போட முடியாது, ஒரு எழுத்தை கூட மாற்றி போட முடியாது. ஏன்னா ஞானிகள் அந்த இறையுணர்வுலேருந்து எழுதின விஷயம். சரிங்களா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தந்தை அப்பா தாய், எப்பவுமே தாய் தந்தை தான் போடுவோம். சரிங்களா? சில இடங்களில் தந்தையை முன்னாடி பயன்படுத்துவோம். இந்த இடத்துல மகரிஷி எதுகை மோனைக்காக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சுத்தாச்சு, இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லை இல்லாமல் இப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி. இப்போ தந்தை அந்த இந்த வந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுகை மோனைன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருந்தால், 2வது எழுத்து ஒரே மாதிரியாக இருந்தால், அப்படி தான் மகரிஷியோட கவிகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தந்தை அந்த இந்த எந்த இந்த 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 தான் இந்த இந்த அப்படிங்கிறது சேர்ந்து சேர்ந்து வரும். அப்போ அதுக்காக போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அதுக்காக போடல. எப்போவுமே தாய் தந்தைன்னு சொல்லுவோம், அன்னையும் பிதாவும் சொல்லுவோம், மாதா பிதான்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பட் இயற்கை தன்மையில் முதன்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தந்தை என்று சொல்கிறோம், பிதான்னு சொல்கிறோம். பரமபிதான்னு ஜீசஸ் சொன்னார்ல, அதை ஆண் தன்மையாக வைத்து கொண்டோம். இப்போ இயற்கை முதல்ல எப்படி இருக்குதுன்னா ஆண் தன்மையாக தான் இருக்கு. ஆண் தன்மைனா ஒன்றுமில்லாத தன்மை. அந்த தன்மை அடுத்த நிலை மாற்றம் பெறும்போது தான் பிரபஞ்சமாக மாற்றமாகுது. பிரபஞ்சத்தில் தான் உயிர்கள் எல்லாம் தோன்றுது, எல்லாமே தோற்ற பொருள். அப்போ தோன்றி இயங்குவது அத்தனையும் சக்தி பெண் தன்மை என்றும், தோன்றாமல் இருந்த இருப்பு நிலையை சிவம் ஆண் தன்மை என்றும் சொன்னாங்க. சரிங்களா? அப்போ முதல்ல இருந்தது ஆண் தன்மை, அந்த சிவம் அசைவற்றது. பட் அசையும் போது அது சக்தியானது, அதுதான் பெண் தன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால மகரிஷி என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் தந்தை தாய்,
அப்பா அம்மா 2 பேருடைய தந்தை தாய் ஈருயிரும், அந்த 2னுடைய உயிரும் அந்த வார்த்தை முக்கியம். உடலும் அல்ல. தந்தை தாய் ஈருடலும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம் சொன்னா அது சாதாரண கவிஞன், சாதாரணமா சிந்திக்கக்கூடியவர். மகரிஷி என்ன சொல்றாரு? தந்தை தாய் ஈருயிரும். அப்ப தந்தையினுடைய உடல் இருக்கிற உயிரும் தாயினுடைய உடல் இருக்கிற உயிரும் ஒன்று சேர்ந்து, கரெக்டு தானே? அம்மாவுடைய கருமுட்டை அப்பாவுடைய உயிரினு ரெண்டும் ஒன்று சேர்ந்து, அந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து என்னாச்சு? ஈருயிர் ஓருயிரா மாறிச்சு. அந்த ஓருயிர் அதுக்கப்புறம் 2 செல் 4 செல் 8 செல் இப்படியே பகுதி பெருசாகி தழைத்து, ஒரு செடி வைக்கிறீங்க, அது அப்படியே தழைத்து அப்படின்னா வளர்ச்சி பெற்று பெருகி என்று அர்த்தம். அப்ப அந்த தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து பெருகி வளர்ச்சி பெற்று இந்த உடலாகி, நீங்க உங்களோட உடல் இருக்குல்ல, என்னோட உடல் இருக்குல்ல, அது எங்கிருந்து வந்தது? தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகுக்கு வந்தோம். குழந்தையா வந்தோமில்ல, சரிங்களா? அப்ப எது தழைத்து வந்திருக்குது? செடி தழைத்து வருவது போல, விதை தழைத்து வருவது போல தந்தை தாய் ஈருயிரும் தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகத்தில் நம்ம வந்தோம். புரிஞ்சிருச்சுல்ல? ரைட். அந்த ஈருயிர் வினைகள் இங்கதான் பாயிண்ட். அந்த 2 உயிருடைய வினைகள் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 உடலோட வினைகள்னா ஒரு ஜென்மத்தினோட வினைகள்னு அர்த்தம். 2 உயிரோட வினைகள்னா என்ன? என்னுடைய தந்தையோட உயிர் இருக்கு, அந்த உயிர் என்னோட தந்தையோட உடல்ல இருந்து சில செயல்களை செய்யுது. நல்லது செய்யுது, கெட்டது செய்யுது, கோபப்படுது, சந்தோஷப்படுது, எல்லாமே பண்ணுதா? அப்ப என்னோட தந்தையார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செய்ததெல்லாம் அந்த உயிரில் ரெக்கார்டா இருக்குது. இந்த உயிர் என்னோட தந்தைக்கு எப்படி வந்தது? அவங்களோட தந்தையார் கொடுத்தது. அப்ப இந்த உயிர் அவங்க தந்தையிட்டு இருக்கிறப்ப செய்த வினைகள். இன்னும் இந்த உயிர் அதுக்கு முன்னாடி யார் இருந்தது? அவங்க தந்தை அவங்க தந்தை அவங்க தந்தை அவங்க தந்தை என்று போகும்போது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உயிர் டிராவல் பண்ணிட்டு வருது மனித உடல்ல மட்டும். இந்த உயிர் மனுஷனுக்கு வரக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னா விலங்குகளிடம் இருந்தது, ஐயறிவு உயிரினங்கள்ட்ட இருந்தது, நம்ம படிச்சிருக்கிறோம், அதான் உண்மை. அப்ப அந்த 5 அறிவு உயிரினங்கள் இதே உயிர் தான் இருந்தது, ஒரே உயிர் தான். 5 அறிவு குரங்குல இருந்து 6 அறிவு மனுஷனா வந்திருக்குது, உயிர் ஒண்ணுதான். அப்ப குரங்கா இருந்தப்ப எத்தனை பதிவுகள் இருக்கும் அதுல? அதுக்கு முன்னாடி 4 அறிவு ஊர்வன, 3 அறிவு பூச்சிகள், 2 அறிவு புழுக்கள், 1 அறிவு தாவரம். முதல்ல ஒரு செல் உருவாச்சுன்னு சொல்றோம்ல, முதல்ல உலகத்துல அந்த செல்லினுடைய தொடர்ச்சி என்கிட்டையும் உங்ககிட்டையும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுதான் சிறப்பு, அதுதான் மனித இனத்தோட சிறப்பு. அப்ப அந்த முதல்ல ஒரு உயிர் தோன்றுச்சு பாத்தீங்களா, அந்த உயிர் தான் இன்னைக்கு இத்தனை கோடி உயிர்களா இருக்குது. அப்ப என்னுடைய தந்தையோட உயிர் எத்தனையோ ஜென்மங்களா எடுத்து எத்தனையோ பதிவுகளை தாங்கிட்டு வந்திருக்குது, பல ஜென்மத்துல பல செயல்கள். இப்ப இந்த ஜென்மத்தில் நாம செஞ்சிருக்கிறோம்ல நிறைய செயல்கள், அது போல எத்தனை ஜென்மத்துல எத்தனை செயல் செஞ்சிருப்போம், எல்லாம் அந்த உயிர்ல ரெக்கார்ட் ஆகி, அதே போல அம்மாவோட முன்ஜென்மம் எத்தனையோ ஜென்மம் அவங்க செய்த செயல்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகி 2 மிகப்பெரிய தொடர்ச்சியான ஜென்மங்களுடைய தொகுப்பு தான் நாம. அந்த ஈருயிர் வினைகள்னா அது செய்த செயல்கள், அது எண்ணிய எண்ணங்கள், அது சொல்லிய சொற்கள், அது செய்த செயல்கள், அதான் வினைகள். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ, இதில் நல்லது நிறைய பண்ணியிருப்பாங்க. மற்றோ, அறம்னா என்ன? ஒழுக்கத்துடன் கூடிய கடமை உணர்வோடு செய்யக்கூடிய ஈகை பண்போடு செய்யக்கூடிய அறமோ நல்லதோ அல்லது கெட்டதோ. மற்றோ அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு ஒரு ஞானம் பாருங்க. அறமோ பாவமோன்னு போட்டிருக்கலாம், நல்லதோ கெட்டதோன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அறமோ
ஆனால் அது நம்ம பாவம்னு சொன்னால் நமக்கு மனசு வலிக்கும்னு மகரிஷி என்ன சொல்கிறாரு, மற்றோ அறம் இல்லாததோ, சில இடங்கள் அப்படி தான் சொல்லுவார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, இந்த உயிர் பல லட்ச ஜென்மங்களுக்கு மேலே கடந்து வந்த உயிரில் ஊறுப்பட்ட பதிவுகள் இருக்குது. அதில் அறமும் இருக்குது, அறம் அல்லாததும் இருக்குது, பாவமும் இருக்கிறது, பிறருக்கு நன்மை செய்ததும் இருக்குது, தீமை செய்ததும் இருக்குது. அறமோ மற்றோ அவை அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அதுதான் பாயிண்ட். உங்களோட உண்மையான சொத்து எது? உங்களுடைய பெற்றோர் கொடுத்த கர்ம வினைகள் தான் உங்களுடைய உண்மையான சொத்து. அந்த வினைகளில் அவங்க நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை முழுக்க இன்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். அவங்க நிறைய பாவத்தை சேர்த்து வச்சுருந்தா நீங்கள் எத்தனை சொத்து வச்சுருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் தான் வரும். நீங்கள் வச்சிருக்கிற சொத்தோ, உங்கள்கிட்ட இருக்கிற பெயரோ, புகழோ, அதிகாரமோ, வசதியோ எதுவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தீர்மானிக்காது. எது மகிழ்ச்சியை தீர்மானிக்கும்னா உங்கள்கிட்ட இருக்கிற புண்ணியம். சரிங்களா? பாருங்க, ஒரு சாதாரண ஏழையா இருப்பான், அவன் நல்லா சந்தோஷமா இருப்பான், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், காலத்துக்கு திருமணமாகும், கரெக்டாக குழந்தை பிறக்கும், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா செட்டில் ஆவாங்க, அவனுக்கு ஒரு ஆன்மீக வாழ்க்கை கிடைக்கும், ஜம்முன்னு இருப்பான். ஆனால் 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குவான். இன்னொருத்தன் கோடீஸ்வரனா இருப்பான், உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், குடும்பம் கெட்டு போயிடும், தொழில் கெட்டு போயிடும், கல்யாணம் பண்ணுறதுக்கு புள்ள கிடைக்காம தெரியுமா, புள்ள கிடைச்சாலும் குழந்தை பிறக்காம தெரியுமா, ஆஸ்பத்திரியே தெரியுமா, பிஸ்னஸில் லாஸ் ஆயிரும், ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டார், வாழ்க்கையே சின்ன பண்ண போயிடும், கெட்ட பழக்கம் எல்லாம் வந்து போகுது. இதுக்கு அவன் கோடீஸ்வரன், புகழ் உச்சத்தில் இருப்பான். பட் சந்தோஷம் இருக்குதா? கிடையாது. அப்போ எதுதான் சந்தோஷத்தை தீர்மானிக்கும்? என்னிடம் இருக்கிற கர்ம வினைகள். அது யார் கொடுத்தது? எங்கள் அம்மா அப்பா கொடுத்தது, என் முன்னோர்கள் கொடுத்தது. அதுதான் உண்மையான சொத்து. அதனால் இந்த சொத்துக்கெல்லாம் அடிச்சுக்காதீங்க, போனால் போயிட்டு போகுது. சரிதானுங்களா? இந்த சொத்தை நீங்கள் சொத்துன்னு சொல்கிற வீடு, காரு, தோட்டம், துறவு, நகை, நட்டு, பணம், காசு, இதெல்லாமே அந்த உண்மையான சொத்து ஒன்று இருக்குது பாருங்க, பதிவு. அது நல்லா இருந்தால் தான் இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த உண்மையான சொத்து நல்லா இல்லைன்னா இந்த பொய்யான சொத்தெல்லாம் துன்பத்தை கொடுக்கும். உங்கள் கர்மா நல்லா இருந்தால், உங்கள் அப்பாவுக்கு 2 ஏக்கரா இருக்குதுன்னா, உங்கள் அப்பா தெளிவாக 2 ஏக்கரால் ஆளுக்கு 1 ஏக்கராப்பா இந்த அப்பா வச்சுக்கோங்கப்பா, நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கப்பான்னு எழுதி கொடுத்துட்டு, சரிங்களா, அவரும் சந்தோஷமாக இருப்பார், இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பட் உங்கள் கர்மா சரியில்லைன்னா, சரிதானா, அவர் கடைசி வரைக்கும் எழுதியே கொடுக்க மாட்டார். அப்படியே எழுதி கொடுக்குறேன்னு போனாலும் அங்கே ஊருப்பட்ட பிரச்சனை வரும். சரிங்களா? எனக்கு இவ்வளோ வேணும், உனக்கு அவ்வளோ வேணும். அப்புறம் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அண்ணனும் தம்பி கத்தி அருவாளை வச்சுட்டு நிற்பாங்க. அவனுக்கு அன்னைக்கு அத்தனை செலவு பண்ணீங்கல்ல, எனக்கு 1.5 ஏக்கராவை எழுதி கொடுங்க, இந்த பிள்ளைக்கு நகை போட்டீங்கல்ல, அவளுக்கு ஒன்றுமே கொடுக்காதீங்க. இப்படியெல்லாம் சண்டை வரும். அந்த 2 ஏக்கரால 2 குடும்பம் பிரிஞ்சு நிற்கும். பெற்றவங்க மனசு அவ்வளோ வலிக்கும். எதனால்? சொத்தால். ஏன்? இந்த வெளியில் இருக்கிற புறச்சொத்து அது இருக்குது, பட் அகச்சொத்துல நல்லதில்லை. அகச்சொத்து கர்மா. இந்த அகச்சொத்துல கர்மாவில் நல்ல புண்ணிய பதிவு இருந்தால் இந்த புற சொத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கார் வாங்கிட்டு போகிறான், ஆக்சிடென்ட் ஆகி சாகுறானே கார்லேயே, சொல்லுங்க ஏன்? புற சொத்து கார் இருக்கு, பட் அகச்சொத்து புண்ணியம் இல்லை, அவன் பிழைக்கிறதுக்கு புண்ணியம் இல்லை. சரிங்களா? நிறைய பேர் பாருங்க, பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும், தப்பிச்சு வந்துடுவான். பெரிய ஆக்சிடென்ட், செத்தான் நினச்சிருப்போம், தப்பிச்சு வந்துடுவான். இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் நடந்தது பார்த்தீங்களா, ஒருத்தன் குதிச்சான்னு, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ கர்மா எப்படி வேலை செய்துப்பார். அத்தனை பேர் இறந்து போகிற இடத்துல ஒருத்தர் தப்பிக்கிறாருன்னா அவர் கர்மா இருக்குது. அப்போது சிலர் பாருங்க, சின்ன ஆக்சிடெண்ட் தான் ஆகும், ஆனால் உயிர் போயிடும். பெருசாக அடியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட கர்மா பாவ கர்மாவாக இருக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட உண்மையான சொத்து அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு பணம் இல்லை.
இது உங்களுக்கு மகிழ்ச்சி. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய சம்பாரித்த காலத்துலேயும் கஷ்டப்பட்டுருப்பீங்க, கம்மியாக சம்பாரித்த காலத்துலேயும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். உண்மையான எனக்கு அது வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயம். என் வயசுக்கு நான் வந்து 3000 ரூபா சம்பாரத்துலேயும் போயிருக்கிறேன். 1 லட்சம் 1.25 லட்சம் வரைக்கும் நான் சம்பாரிச்சிருக்கிறேன் மாதம் அதிகபட்சம். சரிங்களா? ஆனால் அந்த 1.25 சம்பாரிச்சப்போ ரொம்ப கஷ்டம், நிறைய பிரச்சனை, நிம்மதி இருக்காது சில நேரத்தில். ஆனால் 3000 5000 வாங்குறப்ப இருந்த நிம்மதி அப்போ இல்லாமல் இருந்தது. சரிங்களா? அப்போ தேவைகளை குறைத்து கொள்ளணும் ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிறத விட உங்கள்கிட்ட புண்ணியம் இருக்கா? அதனால் புண்ணியத்தை சேர்த்துற செயல்களில் ஈடுபடுங்க. இப்போ என்கிட்ட பெரிய சம்பாத்தியமெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆனால் நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, அமைதி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம செய்கிற செயல், நம்ம முன்னோர்கள் செய்த செயல். இப்போ நீங்கள் செய்கிற செயல் தான் உங்களோட பல தலைமுறைக்கு புண்ணியமாக போகும். பல தலைமுறையில் செஞ்ச பாவத்தை உங்களால் கழிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆசிரியர் பயிற்சி. இந்த மனித பிறப்பு எதுக்கு? ஒன்றா நம்ம முக்தி அடைஞ்சிடணும், இல்லை முடியலைன்னா முடிஞ்ச வரைக்கும் கழிச்சாவது நம்ம பையன் பிள்ளைகிட்டு கொடுத்துட்டு போயிடணும். சரிங்க? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது பணத்தால் படுற கஷ்டம் அல்ல, கர்மாவால் படுற கஷ்டம். அப்போ இந்த பிறவி கர்மாவை கழித்து இறைவனை உணர்றதுக்கு வந்திருக்கிறோம். முடிஞ்சா உணர்ந்துடணும் இந்த பிறவியிலேயே. முடியலையா மேக்சிமம் குறைச்சி நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிடும். அவன் சீக்கிரமாக கழிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நேற்று கூட நம்ம இன்ஜினியர் நாகராஜ் ஐயான்னு ஒருத்தங்க நமக்கு நிறைய சர்வீஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னுமே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்த யோக நிலையத்துக்கு ஐயா தான் ஃப்ரீயாக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இன்ஜினியர் ஒர்க் ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சரு. ஐயாட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க ஐயா கர்மாவை கழிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு, இப்போ 2வது ஒன்று ஆயிடுச்சு. கர்மாவை கழிக்கிறீங்களாங்க ஐயா அப்படின்னு. ஆமாங்க ஐயா, இந்த சின்ன வயசுலேயே கழிச்சுக்கணும்ல. அவருக்கு ஒரு 50 இருக்குன்னு நினைக்கிறேன், 45 or 50, 45 இருக்கும். சின்ன வயசுலேயே கழிச்சுக்கணும்லங்க ஐயா, வயசானதுக்கு அப்புறம் கழிச்சா கஷ்டம் இல்லை அப்படின்னாரு. அவருக்கு அந்த தத்துவமெல்லாம் டீப்பாக தெரியும். அப்போ அது மாதிரி நம்ம கர்மா, சரிங்களா, அந்த கர்மா தான் தீர்மானிக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா துக்கமாக இருக்கணுமான்னு. சிலர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க, அதையும் நான் பார்த்துருக்குறேன். ஆக்சிடெண்ட் ஆகிரும், கர்மா கழிஞ்சு போயிடும், ஆனால் ஜாலியாக இருப்பாங்க ஒரு 3 மாதத்துக்கு. சரிப்பா பிரச்சனையே நிம்மதியாக இருக்கலான்னு. சிலருக்கு ஒன்றுமே ஆகாது, கஷ்டப்பட்டு இருப்பான். இது எல்லாத்துக்கும் காரணம் கர்மா. அப்போ அந்த உயிர் இருக்குல்ல, அம்மா அப்பாவோட உயிர் இருக்குல்ல, பல ஜென்மமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் தான் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த உயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அவை அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. அது கொடுத்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. புரிஞ்சுதா? உண்மையான சொத்து என்னன்னு புரிஞ்சுதா? இந்த சொத்தை கரெக்ட் பண்ணுங்க. இந்த சொத்து சரியாச்சுன்னா புறத்தில் எல்லாமே சரியாயிடும். உங்கள் உடல்லேருந்து மனசுலேருந்து எல்லாமே சரியாயிடும். அப்போ இந்த அரும் பிறவியல் ஒவ்வொரு வார்த்தைக்கு 1 மணி நேரம் விளக்கம் கொடுக்கணும் இந்த பாட்டில். இது கிடைத்தற்கரிய பிறவிப்பா, சாதாரணமாக வரலப்பா. உங்களுக்கெல்லாம் பிரபஞ்ச உயிரின தன்மாற்றம் நான் பாடம் எடுத்திருப்போம், மகரிஷி சொன்னது சொல்லியிருப்போம். இந்த மனுஷனாக வர்றதுக்கு இந்த இறைவனை எத்தனை பாடுபட்டிருக்கிறான் இல்லையா? 5 அறிவு உயிர்களா எத்தனை கஷ்டப்பட்டிருப்பான். 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு கண்ணு தெரியாமல் நாம் எப்படி வாழ முடியும்? மரத்துக்கு தோல் மட்டும்தான் இருக்குது, கண்ணு காது மூக்கு வாய் ஒன்றுமே இல்லை. புழுவுக்கு வாயும் தோலும் மட்டும்தான் இருக்குது, கண்ணு காது மூக்கு இல்லை. அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அதனோட கஷ்டப்பட்டு அகம் ஏங்கி ஏங்கி ஒவ்வொரு புலனா உருவாக்கி 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 கடைசியாக மனுஷனாக வர்றதுக்கு பல கோடி ஜென்மங்கள் ஆயிருக்கும். ஆமாம், அவ்வளோ சீக்கிரமாக மனித உடல் உருவாக்கப்படலை, மனித ஜென்மம் படைக்கப்படலைன்னு நீங்கள் புரியணும். மனிதனோட வேல்யூ நமக்கு தெரியல, நம்மளோட வேல்யூ தெரியல. இப்போ இது அரிய பிறப்பு, கிடைத்தற்கரிய பிறப்பு. இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ சொல்லுங்க, தெரியாது. இப்போ மகான்கள் எல்லாம் புலம்புறாங்க, இந்த ஜென்மா என்னை கொடுத்ததுக்கு நன்றி இறைவா, எப்படியாச்சும் இந்த ஜென்மாவில் எனக்கு நிறைவு பண்ணிடு. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அரியேன் என் கோவே.
துன்றுமலர் வெம்மாயற்று கடந்து வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா தெரியலையே. அதுக்கு தானே பிறந்திருக்கிறோம். பிறவி வீணா போயிருமே. இந்த பிறவி மறுபடியும் கிடைக்குமா தெரியலையே. அப்புறம் எங்கெங்க போய் அலை போறணும் அதெல்லாம் புரியணும். இது கிடைத்தற்கரிய பிறப்பு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து, இது கிடைத்தற்கரிய பிறப்பு. இந்த பிறவியில முன்வினை அறுத்து அறுத்தெறியணும்னு சொல்றோம்ல, சரிங்களா? அறுத்துட்டா என்ன ஆயிரும்? கனெக்ஷனே இருக்காது இல்லையா? ஒரு செடி இருக்குது, பிடிச்சி கீழே அறுத்து எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு அதுக்கு கனெக்ஷனே இல்லை. அப்ப பிறவிய அறுக்கிறோம் நம்ம. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து, என்ன வினை வேணா செஞ்சிருங்க. முன்வினைனா என்ன? இந்த 2 உயிர் எத்தனையோ கோடி ஜென்மமா செஞ்சதுன்னு சொன்னால அத்தனை வினையும் அறுத்து, அதை அறுத்தாதான் எங்க நீங்க போக முடியும்? எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு. இந்த முன்வினை அறுத்தாதான் அந்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைய முடியும். இல்லாட்டி முடியாது, யாராலே முடியாது. சரிதானுங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, டம்ளர்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு வேற ஏதாவது ஊத்துனீங்கன்னா இது உள்ள போகுமானா போகாது இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி நிரம்பி இருக்கு. அப்ப இது காலியானா தான் அது உள்ள போகும். சொல்லுங்க, சரிங்களா? அது போல நம்ம கர்மா கழிஞ்சாதான் நம்ம இறையுணர்வை பெற முடியும். கழியாம பெறவே முடியாது. அப்ப முன்வினை அறுக்கிறத இந்த வாழ்க்கையோட நோக்கமே. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன். வினைப்பதிவு என்கின்ற கர்ம வினைகளை அழித்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். இப்போ எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்மாவை கழிக்கிறது. அப்ப இந்த அரும் பிறவியில் முன்வினை அனைத்தையும் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி. அதுதான் முக்கியம். வந்த ஒரு உதவி. இந்த ஒரே பிறவியில இந்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளேயே பல கோடி ஆண்டுகளா செய்த வினைகளை நீங்க மாத்தணும்னா சாதாரண விஷயமா? சொல்லுங்க, முடியுமானா முடியும். எப்ப முடியும் சொல்லுங்க. இப்ப எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. 10 லட்ச ரூபா கடன் இருக்கு. எனக்கு மாசமே 20,000 தான் சம்பளம். 10 லட்சம் இல்லைங்க, ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்கு. எனக்கு மாசம் 20,000 சம்பளம். நான் எப்படி இதை கட்ட முடியும்? என் முன்னோர்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க. ஆளுக்கு 10,000 10,000 10,000 10,000 சேர்த்து இப்போ எனக்கு 1 கோடி கடனை பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ சம்பளம் மாதம் 20,000. நான் எப்படி 1 கோடி கட்டுவேன்? கட்ட முடியாதுல்ல. சரி, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்குன்னா என்ன வேணால் பண்ணுவார். சரிங்களா? அவர் தான் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்னு வச்சுக்கோங்க, அல்லது உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறேன். அவர் புரிஞ்சிட்டார். அவர் பல கோடி, அவர் லட்சக்கணக்கான கோடிகள் அவரோட சொத்து. அவருக்கு இந்த 1 கோடி பெரிய விஷயமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்ன 1 கோடியா இந்தா க்ளோஸ். சரி, நான் இது எத்தனை ஜென்மம் எடுத்து கட்டுவேன்னு யோசிச்சுட்டு இருந்ததை அவர் இந்தாப்பா 1 கோடியா இந்த செக் போட்டு அவனுக்கு முடிச்சுடு அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் இது. ஏன்னா அவர் கோடீஸ்வரர். சரிங்களா? அப்ப குரு இறை தன்மையில கோடீஸ்வரர், பதிவற்ற தன்மையில கோடீஸ்வரர், அறிவுல கோடீஸ்வரர், காந்தத்துல கோடீஸ்வரர், ஞானத்துல கோடீஸ்வரர். அப்ப அந்த குரு எப்படி இருக்கிறாருன்னா இந்த கடன் இல்லாம இருக்கிறார். நாம வினை என்கின்ற கடனோடு இருக்கிறோம். அதாவது நம்ம கிட்ட கர்மாங்கிற ஒரு தீயவற்றோடு இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கார்? கர்மா இல்லாம இருக்கிறார். இறைவன் எப்படி கர்மா இல்லாம இருக்கிறானோ அப்படி ஒவ்வொரு குருவும் கர்மா இல்லாம இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கர்மா இல்லாத என்னுடைய சக்தி உனக்குள்ள கொடுக்குறேன். இந்த சக்தி உனக்குள்ள இருக்கிற கர்மாவெல்லாம் அழிக்கிறதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணும்.
அதைத்தான் வந்து பாரதியார் பாடியிருப்பார். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினை பொந்திடை வைத்தேன். ஒரு பெரிய காடுங்க, பெரிய காடு, சரிங்களா? அந்த காடு ஃபுல்லாக ஒரு கருவேல மரமாக வந்து கிடக்குது, சரி, இல்லாட்டி தேவையில்லாத மரங்களாக விளைஞ்சு கிடக்குது, சரியா? அது பெரிய துன்பத்தை கொடுத்துட்ருக்கு. என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன தீப்பொறி, அக்னி குஞ்சு, சரியா? ஒரு குருவி குஞ்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன அக்னி குஞ்சு, நெருப்பு பிழம்பு ஒரு சின்னதை எடுத்து ஆங்கோர் காற்றிடை பொந்திடை வைத்தேன். ஒரு பொந்து இருக்குது, ஒரு மரப்பொந்து இருக்குது, மரப்பொந்துனா ஹோல்ஸ், அதுக்குள்ளே அந்த சின்ன அக்னி குஞ்சை போட்டேன், சரியானுங்களா? என்ன ஆயிருக்கும்? வெந்து தணிந்தது காடு, மொத்த காடு வெந்து போச்சு. ஆனால் வச்சது இத்திலையும், அது முக்கியம். எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறத விட என்ன வைக்கிறேங்கிறது முக்கியம். அதை அழிக்கணும்னா எதை வச்சா அழியுமோ அதை வச்சா அழியும். அப்போ அது போல இது ஒரு காடு, சரி, நம்ம ஆன்மா ஒரு காடு, அதில் பல கோடி பதிவுகளை வச்சிருக்கிறோம். இந்த காட்டிலே விளைந்த முட்புதர்கள் போல அதுக்குள்ள குரு தன்னோட உயிர் ஆற்றலை பாய்ச்சுறார். அதான் தீட்சை. அதை பாய்ச்சும் போது என்ன ஆகுது? அது ஃபயர் ஆகுது, துளியுண்டு தான், அப்படியே பற்றி 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 எரியுது, மொத்த காடும் சாம்பல் ஆகுது. அதுபோல் நம்ம மொத்த கர்மாவும் அழிக்கிறதுக்கான ப்ராசஸ் அங்கே நடக்கும். பட் இதற்கு அந்த காடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இல்லையா? காடு அதுக்கு ஒத்துழைக்கணும். அதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அங்கே ஒத்துழைப்பு இல்லைன்னா காட்டை அழிக்கிறது கஷ்டம். ஆனால் அக்னி குஞ்சால காட்டை அழிக்க முடியும், சரிங்களா? குருவால் நம்ம கர்மாவை கரைக்க முடியும். அப்போ அவரே போய் கரைச்சிக்குவாரா? இல்லை, நான் சரியா அவர் காட்டின வழியில் போனால் அவர் நம்மளை அதில் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணிடுவோம், சரிங்களா? இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைய முடியுமா? சத்தியமாக முடியும். அதை நம்புங்க நீங்கள் முதல்ல. நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கையே கிடையாது. நான் எங்கே இந்த ஜென்மத்தில் கடை தேர்றது, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ இறைவா, நான்லாம் 1000 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மாற்றம் மோட்சம் வராது, இப்படியெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே உறுதிப்படுத்திட்டாங்க எனக்கு இந்த ஜென்மத்தில் மோட்சம் வராது. ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாரு? சத்தியம் சொல்கின்றேன், வல்லதார் சொல்கிறாங்க, பொய்யுரையேன் புகழ்ந்துரையேன், சத்தியம் பகர்கின்றேன். அந்த நிலையை நீங்கள் அடையலாங்கிறார். இப்போ வள்ளலார் போய் பேசுவாரா? சொல்லுங்க, மகரிஷி போய் பேசுவாரா? இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அவர் உயிர் சேர்க்கை வந்துருச்சு இல்லை? இங்கே இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும், மகரிஷி மன்றங்களில் தீட்சை வாங்கின அத்தனை பேருக்குள்ளேயும் வேதாத்திரி மகரிஷி இருக்கிறார். சத்தியமாக சொல்ற இருக்கிறார். நீங்கள் உணர்ந்திருக்கலாம், சிலர் உணராமல் இருக்கலாம், ஆனால் நமக்குள் இருக்கிறார். அவரை யாரெல்லாம் போற்றி அந்த நெருப்பை பாதுகாக்கிறாங்களோ அவருக்குள்ள ஃபயராக அவர் வேலை செய்கிறார், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும் நெருப்பு அவியாது. நெருப்பு இருக்குது உங்களுக்குள்ள, ஆக்னியில் கொடுத்த நெருப்பு இருக்குது இன்னும். அந்த நெருப்பை ஃபயர் விட்டு எரிய வைங்க. எப்போ எரியும் அது? நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா பயிற்சிகள் பண்ணணும், எல்லாரும் ஹெல்ப் பண்ண போங்க. அது தக்கன்னு எரியும். யாருடைய துன்பத்தை போக்கலான்னு யோசிச்சிங்கனாவே அது கொழுந்து விட்டு எரியும். அப்போ உங்கள் கர்மா எல்லாம் பஸ்பமாகும். அப்போ வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குருவுக்கு நமக்கு மதிப்பு கொடுக்க தெரியல. குரு ஏதோ சும்மா நினச்சிட்டோம். அன்றைக்கெல்லாம் குரு கிடைக்கிறதுக்கு எத்தனை பாடுபட்டாங்கன்னு நீங்கள் பழைய புராணங்களை எடுத்து பார்க்கணும். ஒரு குரு கிடைப்பதற்கு எவ்வளோ பாடு. இன்னைக்கு இல்லம் தேடி குரு வர்றாரு, வீட்டுக்குள்ளே வர்றாரு குரு. அன்னைக்கு காட்டுக்குள்ளே தேடி தேடி போயும் குரு கிடைக்கல. இன்னைக்கு வீட்டுக்கு தேடி வர்றாரு குரு. அதனால் குருவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை நிறைய பேர்.
அவர் சொல்கிறத மதிக்கிறது இல்லை, அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்ம நிறைய பேர் உண்மை சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு அவர் கொடுத்த பயிற்சியெல்லாம் பண்ணுறோமா, விடாமல் பண்ணுறோமா, தற்சோதனை பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிறோமா? இல்லையே. இன்னும் இருக்குது தவறு, தப்பு கிடையாது. பட் இன்னும் தீவிரமாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தீவிரமாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குரு நமக்குள்ளே தீவிரமாக வேலை செய்வார். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வந்த குரு உயிரின் சேர்க்கையை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அந்த தீட்சை கொடுத்ததுக்காக அவர் நன்றி உணர்வோடு வணங்கணும். சரிங்களா? அவரை வாழ்த்தி வாழணும். எப்படி? அவர் காட்டிய வழியிலே வாழணும். இதுக்கு குருவை புகழ் பாட மகிழ்ச்சி சொல்லவே இல்லை. ஆகஸ்ட் 14 மகிழ்ச்சியோட பர்த்டே. அந்த அன்னைக்கு என்ன விழான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எல்லா பக்கம் அந்தந்த மகான்களுடைய ஜெயந்தி விழான்னு, மகிழ்ச்சி ஜெயந்தி விழான்னு வைக்கக்கூடாதுன்ட்டு. அப்போ என்ன வைக்கிறது சாமி? உலக அமைதி தின விழா அப்படி வச்சு கொண்டாடுங்க. நாம கூட அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம், உலக சுதந்திர தின விழா, இல்லாட்டி உலக ஆன்ம சுதந்திர தின விழா. ஆமாம், மகரிஷிக்கு அப்புறம் தான் இதில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. அப்போ இந்த உலகத்துக்கே சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் வரும்னா அது வேதாத்திரி மகரிஷியோட பிறந்த நாளாக தான் வரும். நீங்கள் பாருங்கள், இன் ஃபியூச்சர் மகரிஷியோட பிறந்த நாளை உலக சமாதான நாளாக, உலக சுதந்திர நாளாக, உலக அமைதி நாளாக இந்த உலகம் கொண்டாடும். இப்போ நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் வேதாத்திரியர்கள் எல்லாம். ஒரு நாள் இந்த உலகம் கொண்டாடும். அப்போ தான் மகரிஷியோட வேல்யூ தெரியும். இந்த குரு கிடைச்சதுக்கு நம்ம எப்பேற்பாடு பட்டிருக்கணும், எத்தனை பிறவியில் எத்தனை நல்ல ஜென்மம் நல்ல கர்மா பண்ணி வச்சுருந்தோமோ தெரியல. நம்ம முன்னோர்களை யாராவது பல பேர் இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து செத்துருப்பணும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, மகாத்மா காந்திஜி மக்களுக்காக வாழ்ந்து செத்தார், சரியானுங்களா? ஒவ்வொரு தலைவர்களை சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் யாராவது பிறருக்காகவே வாழ்ந்து செத்திருந்தால் மட்டும்தான் இந்த குருவை நம்ம அடைய முடியும். அவங்க அவ்வளோ புண்ணியம் பண்ணலைன்னா இந்த கலியுகத்தில் இப்படி மக்கள் துன்பப்படுற இடத்துல நமக்கு இப்படி ஒரு நல்ல குரு கிடைச்சி, நல்ல பயிற்சி கிடைச்சி, நல்ல ஆசிரியர் நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இது எத்தனை ஜென்மத்து புண்ணியம்னு தெரியல. அது தெரிஞ்சால் நாம் இதை நல்லா பிடிச்சிக்கோ, இருக பற்றி கொள்ளுங்கள். சரிங்களா? பயிற்சியை நல்லா பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக இப்பிறவில் இறைவனூர் பெற முடியும் அப்படிங்கிறது மகரிஷியோடைய ஸ்ட்ராங்கான கருத்து. ஒரே வழி பயிற்சியும் தொண்டும் சேவையும். நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க. உங்கள் திறமையை நல்லா வளர்த்திக்கோங்க. இந்த ஓராண்டு காலத்தில் நான் தான் சொன்னேன்ல, சரி, ஒரு பயிற்சி களம். இது உங்களுக்கு ஒரு பயிற்சி களம். உங்கள் பையன் அந்த எக்ஸாம் டைமில் எப்படி படிக்கணும், அப்போ தானே அவன் லைஃப் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் திறமையை, உங்களோட ஆற்றலை நல்லா பெருக்கிக் கொள்ள வேண்டிய களம். நல்ல பயிற்சி, நல்ல தியானம், நல்ல சிந்தனை, நல்லா பேசுறதுக்கு பழகுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒன்று அந்த பேச்சுக்களை இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். அதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். நல்லா பேசுறதுக்கு தொடங்குங்க. எல்லாராலையும் முடியுங்க. முடியாது அப்படி ஒன்று கிடையாது. உலகத்தில் ஒருத்தரால் முடியும்னா அது எல்லாராலையும் முடியும் தான். முடியாதுன்னு ஒன்று கிடையாது. சரிங்களா? முயற்சி செய்யும், அதுதான் முக்கியம். ஒரு சிலருக்கு டக்குன்னு வந்துடும், ஒரு சிலருக்கு ஒரு 10 தடவை செஞ்சால் வரும், ஒரு சிலருக்கு 100 தடவை செஞ்சால் வரும். வராதுன்னு இல்லை, ஆனால் 100 தடவை செய்யணும், அதுதாங்க முக்கியம். சரிங்களா? தொடர்ந்து நல்லா பயிற்சி பண்ணுங்கள், நல்லா சர்வீஸ் பண்ணுங்கள். இந்த கவியெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி அடிக்கடி சொல்லி பாருங்கள். சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர், நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும்.